அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடான கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா 19 வருட சனி திசை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு சனி திசை வந்தே தீருங்க, சரிங்களா? அதில் 3 நட்சத்திரம் வரும். அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சனி திசை வரும். ஒன்றா நல்லது பண்ணும், இல்லை கெட்டது பண்ணும், அதான் விஷயமே. ஏன்னா கர்மகாரகன் சனி. அவர் கொடுத்தா நல்லது கொடுத்துட்டே இருப்பார், நல்லது பண்ணிகிட்டே இருப்பார். கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கக்கூடிய கிரகம் அந்த 9 கிரகத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா நவகிரகங்களில் முதன்மையான நம்பர் 1 பாவ கிரகமே சனி தான். அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லது பண்ணுவார், கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டது பண்ணுவார். அந்த லக்ன ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வாங்கி கொடுப்பார், பலன்கள் ஏற்படும், அதுதான் விஷயமே. இப்போ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். பிறக்கும் போதே உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். பிறக்கும் போதே செவ்வாய் தசையில் பிறந்திருப்பீங்க. 2வது ராகு தசை உங்களுக்கு 18 வருஷம் தசை நடக்கும். 3வது குரு தசை 16 வருஷம் நடக்கும். 4வது உங்களுக்கு சனி தசை வந்துடும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே ராகு தசை, 2வது குரு தசை 16 வருஷம் வருது, 3வது உங்களுக்கு சனி தசை லைஃப்பில் வந்துடும் உங்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது குரு தசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி தசை, 2வது சனி தசை 19 வருஷம் வரும். இது பார்த்திங்கன்னா சந்திச்சுதாகணும். எல்லா கும்பராசிக்காரங்களும் சனி திசையை கடக்காமல் இருக்கவே முடியாது. எப்பேற்பட்ட கும்பராசிக்காரங்களும் இந்த சனி திசை கடந்தே ஆகணும். ஒன்றா நல்லது அனுபவிச்சாகணும், இல்லை கெட்டது அனுபவிச்சாகணும். இதை போன ஜென்மத்தில் அவங்க பண்ண கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும், சரிங்களா? நல்லது பண்ணியிருந்தால் சனி ஜாதகத்தில் நல்லா இருப்பார், நல்ல கர்மாவை அனுபவிப்பாங்க. போன பிறவியில் கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிறவியில் சனி கெட்டு போயிருப்பார். செவ்வாயோடையோ சூரியனோடையோ ராகுவோடையோ சனி இதில் அஸ்தமனமாயோ அந்த மாதிரி நெருக்கமான டிகிரிகளெல்லாம் சூரியனோடு இருந்தாருன்னா சனி கொடுமையான கெடுதலான விஷயங்கள், கெடுபலன்கள் தான் அதிகமாக அந்த சனி திசையில் கண்டிப்பாக 19 வருஷம் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. இப்போ உங்களுக்கு சனி எங்கேருந்து நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் கும்பராசி கும்ப லக்னமாகவே இருப்பாங்க. இப்போ கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு சனி நல்லது பண்ணுவார், ஏன்னா லக்னாதிபதியாக வந்துடுவார். மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி நல்லது பண்ணுவார். ஆனால் லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? நம்ம ராசி பலன் பார்க்குறத விட நம்ம லக்னத்தை எடுத்தால் தான் நமக்கு துல்லியமாக வரும். ஏன்னா கும்பராசியில் பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சனி ஒரே மாதிரி பண்ணுவாருன்னா கிடையாது. அது அவங்கவுங்க ஜாதகப்படி சனி நல்ல இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார், கெட்ட இடத்துல இருந்தால் கெடுதலான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நடக்கும். அதான் விஷயம், சரிங்களா? இப்போ ரிஷப லக்னக்காரங்க, இப்போ ஒருத்தர் ரிஷப லக்னக்காரங்க பிறந்திருக்காங்க, இல்லை துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காங்க, சுக்கிரனோட லக்னத்தில். இந்த சனி யோக சனியாக உங்களுக்கு இருக்கும். துலாம் லக்னத்துக்கு சனி 4, 5ஆம் அதிபதியாக வந்துடுவார். ரிஷப லக்னத்துக்கு சனி 9, 10ஆம் அதிபதியாக வந்துடுவார். தர்ம கர்மாதிபதி யோகமாக வேலை செய்யும் உங்களுக்கு. அப்போ சனி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துட்டாருன்னா சனி திசை தூள் கிளப்பிடும் உங்களுக்கு. மிதுன லக்னம் அதே மாதிரி. மிதுன லக்னத்துக்கு சனி 8ஆம் அதிபதியாக வருவார், 9ஆம் அதிபதியாக வருவார். ஆனால் சனி 8ல் இருக்காமல் 9ல் இருந்தால் கூட பரவாயில்ல, சனி திசை நல்லாயிருக்கும். ஆனால் 8ல் சனி இருக்கக்கூடாது. கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி 6ஆம் அதிபதியாக வருவார், 5ஆம் அதிபதியாக வருவார். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறத விட 5ஆம் இடத்து சம்மந்தப்பட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் 6ல் சனி சம்மந்தப்பட்டு பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்டால் 6ஆம் இடத்து பலன் தான் அதிகமாக பண்ணுவார் உங்களுக்கு. ஆனால் 6ல் சனி இருக்கிறது நல்லதுங்க, தனிச்சு இருக்கணும். உங்களுக்கு ராகோடு இருக்கக்கூடாது, சூரியனோடு இருக்கக்கூடாது, செவ்வாயோடு இருக்கக்கூடாது, கேதுவோடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் சனி திசை சில பிரச்சனைகள் கொடுக்கும், சில வில்லங்கத்தை கொடுக்கும். அதனால் சனி திசை கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இப்படி இருக்க உங்களுக்கு, சரிங்களா? உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர லக்னம் கும்ப லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் சனி ஒரு அருமையான கிரகமாக வரனால இந்த 6 லக்னங்களுக்கு சனி பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார். மற்ற லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு சனி பாதகாதிபதியாக வருவார். அவர் 11ஆம் இடத்துல இருந்தால் கடுமையான பாதகத்தை செய்வார். அவர் லாபத்தையும் கொடுப்பாரு, வருமானத்தையும் கொடுப்பாரு, நல்ல ஒரு அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே கொண்டு போய் அப்படியே சரிய வச்சிருவார். இது சனியோட வேலை. நல்லது பண்ணி கெட்டது பண்ணுவார். 11ல் இருக்க சனி மேஷ லக்னக்காரங்களுக்கு. 10ல் சனி தனிச்சிருந்தால் தொழிலுக்கு எடுக்கும் மேஷ லக்னத்துக்கு. ஆனால் குருவோட சேர்க்கை பார்வை இருந்தால் தப்பிச்சுக்கலாம். இதே கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கு பாருங்கள், சனி ஆகாத கிரகம். மோசமான ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னக்காரங்களுக்கு தான் சனி ஆகாத கிரகம். அவங்களுக்கு தான் இல்லாத பஞ்சாயத்து பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி லக்னக்காரங்களுக்கு எல்லா கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி கெடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அந்த சனி மறைமுகமாக கெட்டிருக்கும் உங்களுக்கு. இப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி 3ல் உச்சம் மறைவார், அப்படி மறைஞ்சு உங்களுக்கு மறைஞ்சு உங்களுக்கு பலமாகிறதுனால அந்த சனி திசை நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு, பெருசாக கெடுக்காது. இப்போ கடக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி 8ல் இருக்கக்கூடாது, 7ல் டைரெக்டாக இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை கெடுக்கும். 8ல் இருந்தால் ஆயில் கெடுக்கும், அசிங்கமானத்தை கொடுக்கும். இதெல்லாமே 8ஆம் இடத்துல இருக்க சனி கடக லக்னத்துக்கு கொடுக்கும் கண்டிப்பாக.
கடக லக்னத்துக்கு சனி 7ஆம் இடத்துல மகரத்திலோ இல்லை கும்பத்திலோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவர் சுபகிரகங்களோட தொடர்பு இருந்தால் தான் அந்த சனியால் நன்மை செய்ய முடியும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த சனி திசையில் கொடுக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது. தனுசு லக்னத்துக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியாக வருவார், உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக வருவார். அவர் மறையாமல் இருக்கணுங்க. 12லலாம் போய் மறைஞ்சிட்டாருன்னா அந்த 19 வருஷம் விரயங்கள் ஏற்படும், வருமானம் வராது, இது மாதிரிலாம் நிறைய சொல்லலாம். மீன லக்னத்துக்கு சனி ஒரு சமகிரகமாக இருக்கிறனால ஒரு பேலன்சிங் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால ஒரு 50% வேலை செய்யும் மீன லக்னக்காரங்களுக்கு சனி திசை வந்துச்சுன்னா. ஆனால் சனி வந்து 3, 6, 10, 11 இந்த இடத்துல இருந்தால் தான் இங்கே மாபெரும் ஒரு யோகத்தை செய்யக்கூடிய சனியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் 3ஆம் இடத்துல சனி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு 3ல் சனி இருக்கா, சிம்ம லக்னக்காரங்க சனி திசை நல்லா தான் இருக்கும், நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம். 6ஆம் இடத்துல சனி, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் 6ல் சனி இருக்கிறது நல்லது. ஆனால் தனிச்சு இருக்கணும், பாவகிரகங்களோட சேராமல் இருக்கணும், ரொம்ப நல்லது. 10ல் சனி தனிச்சிருந்தால் தொழிலுக்கு எடுப்பார். கூட சுபகிரகங்களோடு இருந்தால் கண்டிப்பாக 19 வருஷம் தொழில் நல்லாயிருக்கும். இல்லை 10ல் சனி மட்டும் தனிச்சிருந்துச்சுன்னா தொழிலே பண்ண முடியாமல் தடுமாற வைக்கும். கடன் வாங்கி பிரச்சனை, தொழில் அசிங்கமான தொழில், லட்சக்கணக்கில் வாங்கி தொழில் க்ளோஸ் பண்ணி தொழில் அப்படியே க்ளோஸ் பண்ணி இழுத்து மூடிட்டு போயிட்டேன்னு சொல்கிறவங்கலாம் பாருங்கள் 10ல் சனி இருக்கவங்க தான். தொழில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார், தொழில் இழுத்து க்ளோஸ் பண்ணி மூடிட்டு போயிட்டேன், நாங்கள் என்ன பண்ணுறேனே தெரியல, எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது 10ஆம் இடத்துல இருக்க சனி தான். தொழிலே பண்ணக்கூடாது அவங்கள. 11ல் சனி இருக்கிறவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி, நல்ல லாபம் கொடுக்கறது, இதெல்லாமே சனி 11ல் இருக்கிற நிச்சயமாக கொடுக்குங்க. அதனால் சனி இருக்கிற இடத்த பொறுத்து பலன்கள் கொடுக்கும். 12ல் சனி இருக்கவே கூடாது. தேவையில்லாத விரயங்கள், வெட்டி செலவு, மருத்துவ செலவு, பாதத்தில் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, தூக்கமின்மை, கட்டில் சுகம் கெட்டு போகிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அசிங்கமானத்தை சந்திக்கிறது, உடம்புல வியாதி சந்திக்கிறது, இதெல்லாமே இந்த 12ல் இருக்க சனி தான். 12ல் சனி இருக்கவே கூடாது. விரயத்தை கொடுப்பார், தேவையில்லாத வெட்டி விரயத்தை கொடுப்பார், வீண் விரயத்தை கொடுப்பார். மற்ற இடத்துலலாம் கூட இருக்கலாம். சனிக்கு வந்து இருக்கக்கூடாத இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, 12ல் சனி இருக்கக்கூடாது, 2ல் சனி இருக்கிறவங்க கூட குடும்ப வாழ்க்கை கெடுக்கும். அது சுபகிரகங்களோடு இருந்தால் தப்பிக்கலாம், 2ல் சனி இருந்தால் மேக்ஸிமம் குடும்ப வாழ்க்கை கெடும். லக்னத்தில் சனி இருக்கவங்க ஜாதகரே சோம்பேறியாக இருப்பார், பிடிவாதக்காரனா, சோம்பேறியாக, அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு திருப்தி இல்லாமல் அடுத்த வாழ்க்கை பார்த்து புலம்பிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த லக்னத்தில் சனி சம்மந்தப்பட்டவங்க அந்த 7ல் சனி சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சனிங்கிறது ஒரு விஷம், பாய்சன். அவர் சுபகிரகங்களோட சேர்ந்தால் நல்லது பண்ணுவார் உங்களுக்கு, சரிங்களா. பாவகிரகத்தோடு சேர்ந்தால் அந்த விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ எல்லாமே அடிபட்டு போகும். அதனால தான் சனி வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்கக்கூடாது, 2ஆம் இட வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லக்னத்தில் சனி இருக்கவங்களாம் பாருங்கள் அந்த ஆன்மீகவாதியாக, பிடிவாதக்காரங்களா, ஒரு முயலுக்கு 3 கால்னா 3 காலும்பாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. லக்னத்தில் சனி இருக்கவங்க அது குருவோட சேர்ந்தாருன்னா தப்பிச்சுக்கலாம். இது 7ஆம் இடத்துல சனி தனிச்சிருந்துச்சுனாலும் அதில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கசப்பு, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அப்போ சனி இருக்கிற இடத்த பொறுத்து நல்லவரோட சேர்ந்தால் அவர் நல்லவர் கண்டிப்பாக, கெட்டவரோட சேர்ந்தால் அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நவகிரகங்களில். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி இங்கே இருக்கார், உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, நீங்கள் என்ன நட்சத்திரம், அவிட்டமா சதயமா பூரட்டாதியா, உங்களுக்கு இப்போ சனி திசை நடந்துகிட்டு இருக்கா, உங்கள் வயசு என்ன, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சனி திசை எல்லாத்துக்கும் வராது, ஒரு சில ராசி ஒரு சில நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் சனி திசை வரும். ஏன்னா சனி திசை ஒரு சில பேருக்கு 19 வருஷம் அவங்க வாழ்க்கையில் பார்க்காமே இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் வரவே வராது. ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் சனி திசை 19 வருஷம் டச் ஆகும், அதை அவங்க சந்திச்சே ஆவாங்க. அதில் ஒரு ராசி தான் கும்பராசி, இந்த அவிட்ட நட்சத்திரம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரம். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி கெட்டிருக்காரா நல்லா இருக்காரா, உங்கள் வயசு என்ன, இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சனி போல் கொடுப்பார் இல்லை, சனியை போல் கெடுப்பார் இல்லை. சனி கொடுத்துட்டே இருப்பார், கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு வேறு கிரகமே பிளானட்டே கிடையாது, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.